ஹாய். டியூஸ்டே நம்ம நோன்பு வச்சிருக்கிறோங்கிறதுனால இஃப்தாருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்பைசியான சாப்பாடை முதல்ல எடுத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து டேட்ஸ் அண்ட் தண்ணிக்கு கூட இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாடிக்கும் ஹெல்த். அதே மாதிரி இந்த வண்டப்பம், அப்புறம் இந்த கோழி அப்பம் இது எல்லாமே வந்துட்டு இன்னும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணினீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு இஃப்தாராக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். கூடவே நான் இந்த ட்ரிங்க்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெங்கோ ட்ரிங்க்ஸ் பவுடருக்கு கூட நான் சுகர் ஆட் பண்ணி கூல் வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாக்ஸா சீட்ஸையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து நான் இந்த சாக்ஸா சீட்ஸை வந்துட்டு நான் ஆல்ரெடி ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது குயிக்காகவும் நான் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு வாரோம்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போதும் அதுவும் இந்த நோன்புக்கும் ஸ்பெஷலாகவே ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்து இந்த மாதிரி இஃப்தாருக்கு என்ன அரேஞ்ச் பண்ணுறது, சஹருக்கு என்ன அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாமே ஸோ அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி முன்கூட்டியே வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சஹருக்கு வந்துட்டு நான் இந்த கிலவல் ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் ஃபிஷ்ஷை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எடுத்து கூடவே இந்த சால்ட்டு, அப்புறம் காஷ்மீரிக் மிளகாய்த்தூள், அதோட இந்த சோள மாவு இல்லை கடலை மாவு நான் எடுத்துருந்தேன். அதுக்கு கூட இந்த தேசி புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே டைமில் நல்ல ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு கூடவே கறியும் இருந்துச்சு. அதோட நான் சாதத்தையும் வடித்து எடுத்துட்டேன். இந்த அரிசி வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் கீரி சம்பா. ஸோ எந்த நாளுமே இந்த பாசுமதி ரைஸ், இந்தியன் ரைஸ், பாகிஸ்தான் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி குத்தல் அரிசி சோறுகள், இந்த கீரி சம்பா இந்த மாதிரியான ரைஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். ஸோ இஃப்தாருக்கு வந்துட்டு நான் இந்த சம்சா, அடுத்தது பேஸ்ட்ரி, கஞ்சி, நோன்பு கஞ்சி, அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் கொய்யா, அதேமாதிரி வாட்டர்மெலனும் எடுத்துட்டேன். அன்ஹாக்கு நான் இந்த தயிர் கூடவே சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த கெலாஜிஸ்ட மிக்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.